முத்து பற்றி பொய்யான வீடியோ ரெடி பண்ணது, அதை இன்டர்நெட்டில் வைரல் பண்ணது. மீனா கிட்ட உன் புருஷன் ஒரு குடிகாரன்னு சொல்லிட்டு வந்ததை சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற மாதிரியும் அதை மீனா கேட்குற மாதிரியும் கொண்டு வரலாம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் முத்துவை மீனா முழுசாக நம்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து முத்துவை வெளியே கொண்டு வர உதவி பண்ணுவாங்க. இதிலிருந்து முத்து எப்படி மீண்டு வருவார்னா, சிட்டி இன்டர்நெட்டில் அந்த வீடியோவை எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவார். அதோட ஒரிஜினல் வெர்ஷன் சிட்டி ஃபோனில் தான் இருக்கும். அந்த ஒரிஜினல் வீடியோ எப்படி முத்து கைக்கு வரும்னா, முத்து, மீனா, செல்வம், ரவி, சத்யா இவங்க எல்லாம் சிட்டி வீட்டுக்கு போய் அந்த ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. சிட்டி கூட ஃபைட் பண்ணி தான் அந்த ஒரிஜினல் வீடியோவை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைச்ச அப்டேட் படி முத்து, மீனா, ரவி, சத்யா, செல்வம் இவங்க எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே இடத்துல தான் சிட்டியும் இருக்காரு. சிட்டியோட ஃபோனில் இருக்க ஒரிஜினல் வீடியோ எடுக்க எல்லோரும் சிட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே சிட்டியும் வந்துடுறாரு. சிட்டி கூட ஃபைட் பண்ணி அந்த வீடியோவை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ காமிச்சு முத்துவோட கார் வெளியே கொண்டு வராங்க. சிட்டி எந்த பேஜில் ஃபேக் வீடியோ போட்டு முத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினாரோ அதே பேஜில் இந்த ஒரிஜினல் வீடியோவையும் அப்லோட் பண்ணி முத்து நேமை சரி பண்ணிடுவாங்க. ரீசெண்டாக செல்வம் முத்து, மீனா கூட ஒன்றா இருக்கிற மாதிரி பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது. அப்போ காரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சு.